புது டெக்னாலஜி, புது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், புது டிவி, பட் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிராண்டு LG. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா LGல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவி வந்து நம்ம கவர் பண்ண போறோம். இந்த டிவியில கொஞ்சம் வித்தியாசமா புதுசா இதெல்லாம் பண்ணிருக்காங்களா, அது எல்லாம் என்னன்றத விவரமா பேச போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டிவியோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா LG QNED 88T. ஆக்சுவலா இந்த டிவியை பொறுத்தவரை ஹைலைட்டா ஒரு 3 விஷயம் இருக்கு. முதல்ல டெக்னாலஜி, ரெண்டாவது ப்ராசஸர், மூணாவது இதோட OS. இதை பத்தி எல்லாம் விலாவரியா பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு என்னடா அன்பாக்சிங் கேட்டா நீ வாட்டு ப்ரோமோவை போட்டா அப்படியே உள்ள கண்டென்ட்டுக்குள்ள போயிட்ட, நானும் பண்ணணும்னு தான் நினைச்சேன். பட் LGல சர்வீஸ் பர்சன் என்ன சொல்லிட்டாங்க, நான் தான் பண்ணுவேன், தொடப்படாது அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க தான் அன்பாக்ஸ் பண்ணாங்க, அவங்க தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்க. எங்களுக்கு டிவியை பத்தி தெரிஞ்சாலும் டெமோவும் கொடுத்தாங்க. இந்த அன்பாக்சிங்ல நாங்க நோட் பண்ண 2 விஷயம், நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியல்லாம் சஸ்டைனபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்களா, இது யூஸ்வலா இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது, பாக்ஸ்க்குள்ள வால் மவுண்டோ டேபிள் மவுண்டோ இல்ல. டேய், அப்ப நான் தனியா வேற வாங்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வால் மவுண்ட் வேணுமா டேபிள் மவுண்ட் வேணுமா அப்படின்றத சர்வீஸ் பர்சன்ட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவாங்களா. இது இப்ப ரீசெண்டா நிறைய டிவில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி தான் பண்றாங்க. இதுக்கு அடுத்து ஸ்டார்டிங்ல ஹைலைட்டா அந்த டிவில ஒரு 3 விஷயம் இருக்குன்னு சொன்னா, அதுல முதல்ல என்னது, டெக்னாலஜி. இதுல யூஸ் பண்ணிருக்க இந்த பேனல் இருக்கு இல்லையா, 4K QNED பேனல். தப்பாலாம் சொல்ல, QLED-யும் இல்ல, QNED. இந்த QNED என்ன அப்படின்னா, ப்ரோ அத நான் சொல்றேன், புண்ணியமா போகும், ஆனா புரியுற மாதிரி மட்டும் சொல்லுங்க. ரைட்டு. ஃபர்ஸ்ட் QNED-னா குவாண்டம் நானோ எமிட்டிங் டயோட். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெடிஷனல் LED பேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் LED பேக்லைட் இருக்கும், அப்புறம் LCD இருக்கும், அது போக கலர் ஃபில்டர்ஸ், அப்புறம் போலரைஸ்டு, இதை தாண்டி தான் நம்மளுக்கு அவுட் வரும். ஆனால் அந்த QNED டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் LED பேக்லைட் பேனல், அப்புறம் லோக்கல் டிம்மிங் லேயரு, அப்புறம் ஒரு LCD, அப்புறம் குவாண்டம் டம், அதுக்கு அடுத்து தான் நானோ செல் லேயர். இதில் ஒரு லேயரும் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தா அது ஒரு பெரிய கதை. பட் மெயினாக குவாண்டம் டாட் லேயர் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா அதுக்கு வர லைட்டை வச்சு கலர் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் வைப்ரண்டாகவும் கான்ட்ராஸ்டாகவும் கொடுக்கும். நானோ செல் லேயர் வந்து என்ன பண்ணுன்னா நானோ பார்ட்டிகல்ஸை வச்சு கலர் ப்ளீட் ஆகிறத வந்து கட் பண்ணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பெட்டர் கான்ட்ராஸ்ட், பெட்டர் பிரைட்னஸ், அப்புறம் பிக்சர் குவாலிட்டி, கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பையும் நல்லாவே இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. அது போக இதில் லோக்கல் டிமிங் ஜோன் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு பிளாக்ஸ் வந்து நல்லா டீப்பாக இருக்கு அண்ட் கான்ட்ராஸ்ட்டுமே பெட்டராக இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா QNED வந்து QLED-யோட அடுத்த லெவல் மாதிரி. தம்பி இந்த QNED என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவே இன்னொரு விஷயமும் யூஸ் பண்ணிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதான் இந்த டிவியோட ரெண்டாவது ஹைலைட், இதோட ப்ராசஸர். Alpha 8 AI ப்ராசஸர் 4K அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிருப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ரோ அதை நான் சொல்றேன். சந்தோஷம், சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த QNED டிவில Alpha 8 AI ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு OLED பேனல்ல இருக்கிற ப்ராசஸிங் டெக்னாலஜி வந்து இதுல இருக்கு. அண்ட் ப்ராசஸரோட நேம்லயே பாத்தீங்க அப்படின்னா AI-ன்னு வந்துருச்சு. ஸோ இதுல ஒரு முக்கியமான 3 AI ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. AI கஸ்டமைசேஷன், AI பிக்சர் ப்ரோ, AI சவுண்ட் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் AI கஸ்டமைசேஷன், விஷுவலாவும் சரி சவுண்ட்லயும் சரி AI யூஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விஷுவலுக்கு செட்டிங்ஸ்குள்ள பர்சனலைஸ்டு பிக்சர் விசார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டோஸ் இருக்கும். அதுல வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இருக்கிற போட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா AI வந்து நமக்கு ஒரு ப்ரீசெட் பில்ட் பண்ணி கொடுத்துரும். அது போக இந்த டிவில 120 Hz டால்பி விஷன் அண்ட் டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தென் சவுண்டுக்கு AI அக்வாஸ்டிக் டியூனிங் ஒன்னு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டிவில வந்து டிஃபால்ட்டா ஒரு சவுண்ட் வந்து ப்ளே பண்ணி அதை நம்ம ரிமோட்ல இருக்கிற மைக்ல வந்து இன்புட்டா வாங்கி AI யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டை டியூன் பண்ணி கொடுக்குமா. அண்ட் நெக்ஸ்ட் AI பிக்சர் ப்ரோ, அதான் பேர்லயே வந்துருச்சு. இது என்னத்த பண்ண போகுது, பிக்சரோட கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் AI யூஸ் பண்ணி பிக்சரை வந்து அப்ஸ்கேல் பண்ணி காமிக்குமா. ஆனா இதுல என்ன சோகம்னா OTT-ல இது ஒர்க் ஆகாது. அண்ட் லாஸ்டா AI சவுண்ட் ப்ரோ, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பார்க்குற கண்டென்ட்ல இருக்கிற சவுண்டை வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கும். லைக் வாய்ஸ் தனியா, மியூசிக் தனியா, பேக்ரவுண்ட் மியூசிக் தனியா, சும்மா பிரிச்சு நல்லா சவுண்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமா. ஸோ ஓவரால் இந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த ப்ராசஸர் எங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. திருத்தம், இது ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அதான் இந்த டிவியோட 3வது ஹைலைட், இதோட OS. என்ன நீ சொல்ல போறியா? யோ, நான் தண்ணி கேன் போட வந்தவையா. நானே சொல்லிடுறேன், வெப் OS. இதுக்கு முன்னாடி பெருசா எந்த டிவிலையும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இப்ப நிறைய டிவில வர ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா இந்த OS வந்து யூஸ் பண்றோம். இதுல என்ன ஹைலைட்னா, மிச்ச எல்லா டிவிலையுமே OS அப்டேட் அப்படின்றது நம்மளால சொல்லவே முடியாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்கல்ல. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, மொத்தம் 5 வருஷம் அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத ப்ராமிஸே பண்றாங்க. 5 வருஷமும் புது லுக் இருக்குமா, UI புதுசா இருக்குமா, ஒரு கஸ்டமைசேஷன்லாம் மாறிக்கிட்டே இருக்குமா,
இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. நானும் யூஸ் பண்ண வர பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிச்ச எல்லா டிவில யூஸ் பண்றதை விட ஒரு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கு. லைக் முதல்ல பாத்தீங்கன்னா சாட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா டிவில ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேத்தாப்புல இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பிரச்சனை, அது எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்றத நம்மளுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கும். ரெண்டாவது நம்மகிட்ட அலெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல்லாம் பண்ணலாம். பட் அது இல்லாம இவங்களுக்குன்னு ஒரு ஓன் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் யூஸ் பண்றதுக்கு ஓரளவு நல்லா இருந்துச்சு. மூணாவது மல்டி ஸ்கிரீனா உங்களால யூஸ் பண்ணிக்கிற முடியும், குரோம்காஸ்ட் யூஸ் பண்ணிக்கிற முடியும், ஏர்ப்ளே பண்ணிக்கிற முடியும், ப்ரௌசர் தனியா வந்து கொடுத்துருக்காங்க, அவசரத்துக்கு டிவில ஏதாவது ப்ரௌஸ் பண்றேன்னா ப்ரௌஸ் பண்ணிக்கிற முடியும். நாலாவது நம்ம வீட்ல அந்த ஐஓடி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி இதிலே கண்ட்ரோல் பண்ணலாம். அஞ்சாவது லைவ் டிவிக்குனே ஒரு ஆப் வந்து ப்ரீ இன்பில்டா கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள ஒரு சில டிவி பாத்தீங்கன்னா லைவ்ல ஃப்ரீயா கிடைக்குது. இதை தவிர யூஐயோட லுக் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆர்கனைஸ்டா கேட்டகரி பிரிச்சு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆப் ஸ்டோருக்குள்ள போனாலும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கேட்டகரி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ்ல போனாலும் குழப்பி எல்லாம் இல்லாம யாரு வேணா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி நல்ல சிம்பிளிஃபைடா நீட்டா கொடுத்து வச்சிருந்தாங்க. யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருந்துச்சு. சோ இந்த 3 ஹைலைட்ஸை தவிர காமனா மிச்ச எல்லா டிவிலையும் நம்ம பாக்குற மாதிரி இன்னொரு 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சவுண்ட், செகண்ட் கேம், மூணாவது இந்த மேஜிக் ரிமோட். ஓகே, இந்த டிவில சவுண்டுக்கு 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் இருக்குது, அண்ட் டிவில அப் டு 9.1.2 சேனல் அவுட்புட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஏஐல சவுண்ட் ப்ரோ, அக்கஸ்டிக் டியூனிங் எல்லாமே இருக்குது. நாங்க கேட்ட வரைக்கும் சவுண்டு டீசென்ட்டா இருக்குது. அண்ட் இந்த டிவியோட சேர்த்து எங்களுக்கு இந்த ஸ்பீக்கரும் கிடைச்சது. உங்களுக்கு அப்படிலாம் தர மாட்டாங்க, நீங்க தனியா காசு கொடுத்தா வாங்கணும். பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இது ஒரு 600 வாட் 5.1.1 சரவுண்ட் சிஸ்டம். எல்லா சவுண்ட் பார்ல இருக்கிற மாதிரி டால்பி அட்மாஸ் இருக்குது, டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.1, HDMI, USB, ஆப்டிகல் அவுட்னு எல்லா சப்போர்ட் இருக்குது. சவுண்டும் கேட்கறதுக்கு தாறுமாறா இருக்குது. பேஸ் வாய்ஸ் எல்லாம் திகிடு முகிடா விழுகுது. இந்த சவுண்ட் பார் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், இந்த ஏஐ சவுண்ட் ப்ரோ மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. 5.1 கண்டென்ட் வேணுமாடான்னு கேக்குறீங்களா? அவசியம் இல்ல. நார்மல் கண்டென்ட்டே இது சும்மா செப்பரேட் பண்ணி சூப்பரா கொடுக்குது. அண்ட் இதுல வாவ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்களா, வாவ் இன்டர்ஃபேஸ், வாவ் ஆர்கெஸ்ட்ரா. ஃபர்ஸ்ட் வாவ் இன்டர்ஃபேஸ், அது ஒண்ணும் இல்ல, இந்த சவுண்ட் பாருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். இதுல இந்த சவுண்ட் பார் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்றதை இந்த டிவிலேயே பாத்துக்கலாம். அது போக சில செட்டிங்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். தேர்ட் வாவ் ஆர்கெஸ்ட்ரா. இது என்னன்னா இந்த டிவியோட சவுண்ட் பாரை HDMI ஆர்க்ல கனெக்ட் பண்ணிருக்கப்போ இந்த மோட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சரவுண்ட் சிஸ்டத்துல டிவியோட ஸ்பீக்கர் சேர்ந்து மொத்தமா ப்ளே ஆகும். சோ மொத்தமா இதுல சவுண்டுக்கு இவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன கேமிங் தான். சோ கேமிங்லயுமே எந்த ஃபீச்சர்ஸுமே அவங்க விட்டு வைக்கல. டிஸ்ப்ளேல 120 ஹெர்ட்ஸ் இருக்கு, VRR இருக்கு, ஆட்டோ லோ லேட்டன்சி மோட் இருக்கு, AMD ஃப்ரீ சிங்க், HDIG ன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் கேமிங்லயுமே நாங்க ப்ளே பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா VRR 120 ஹெர்ட்ஸ் இருந்தனால ரொம்ப ஸ்மூத்தாவும் இருந்துச்சு, கிறிஸ்பாவும் இருந்துச்சு. அதோட LGயோட கேம் ஆப்டிமைசரும் கேம் டேஷ்போர்டும் கொடுத்திருக்காங்க. இது காமனா எல்லா டிவிலையும் கொடுக்கிறது தான். அந்த கேம் டேஷ்போர்ட்ல வந்து கேமோட இன்ஃபர்மேஷன்லாம் பாத்துக்க முடியுது. முக்கியமா FPS பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேம் ஆப்டிமைசர், இது கேம் விளையாடுறப்ப பிக்சரையும் சவுண்டையும் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குமா. தென் இதுக்குள்ள போய் அட்வான்ஸ் செட்டிங்ஸையும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் டிவிலே கிளவுட் கேமிங் சப்போர்ட் இருக்கு. NVIDIA GeForce One அப்படின்ற ஆப்ல போய் கேம் விளையாண்டுக்க முடியும். பட் சோகம் என்னன்னா நம்ம ரீஜனுக்கு சப்போர்ட் இல்ல. அது போக இதுல சின்ன சின்ன டிவி கேம்ஸ் இருக்கு. இன்னும் வேணும்னாலும் ஆப் ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 6 GB ஃப்ரீயா இருக்கு. அவ்வளவுதான் கேமிங். முடிஞ்சா நான் ஆரம்பிக்கவா? இது வந்து மேஜிக் ரிமோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக் ரிமோட்னா மேஜிக்லாம் பண்ணாது. இது ஏன் வந்து மேஜிக் ரிமோட் சொல்றாங்க அப்படின்னா ஏர் கெஸ்டர் வந்து இருக்கும். அதனால என்ன அப்படின்னா இந்த மாதிரி மவுஸ் மாதிரி ஏர்லயே வச்சு நம்மளால வந்து ஈஸியா செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஏர் கெஸ்டர்ஸ் ரிமோட்டை விட இது அக்யூரசி நல்லா பெட்டரா இருந்தது. நல்லா டக்குன்னு ஆக்சஸ் பண்றதுக்கு ஓரளவு நல்லா இருந்தது. இதை தவிர இந்த ரிமோட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு யூனிவர்சல் ரிமோட். இந்த சவுண்ட் பார், டிஷ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணலாம். அதனாலதான் நம்பர்ஸும் இருக்கும், வால்யூம் அப் டவுன் பட்டன், சேனல் சேஞ்ச் பண்றதுக்கு, OTT ஆக்சஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்திருப்பாங்க. பிடிக்கும், நல்லா இருக்கு. இதுல இன்னொரு ஹைலைட்டா என்னன்னா விஷுவலி சேலஞ்சு பீப்புள் கூட யூஸ் பண்றதுக்கு ஏத்தாப்புல கொடுத்திருக்காங்க. இது ஒரு சில பிராண்ட் தான் பண்றாங்க, இவங்களும் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இதோட பிரைஸ் எனக்கு தெரியலை. எப்பயும் போல எம்பார்கோட ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு இந்த டிவியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி வாஸ் குட், சவுண்ட் வந்து பரவாயில்ல. பட் இந்த கேமிங் ஃபீச்சரா இருக்கட்டும், உள்ள இருக்க இந்த OS இருக்கட்டும், OSக்கு அந்த அப்டேட்டா இருக்கட்டும், அதுக்கு ஏத்தாப்புல அந்த ஃபிளாக்ஷிப்ல கொடுத்த அந்த ப்ராசஸரா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த சவுண்ட் பார் தனியா சேர்த்து வாங்குனீங்கன்னா ஓரளவு அந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஃபீட்பேக்கா இருக்கு. அதை தான் என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆனா நல்லா இருக்கும், ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சொல்லுங்க எந்த விலைக்கு இது ஒர்த்துன்றத. ஓகேவா? என்ன விலைக்கு வருதுன்றத டிஸ்கிரிப்ஷன்லயும் அப்டேட் பண்றேன். மேட்ச் ஆகுதான்றத அங்க பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.